வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணியை பத்தி தான் பார்க்க போறோம். ரம்ஜான் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பிரியாணி தான். பிரியாணின்னு சொன்னாலே போதும், நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா நாக்கிலே எச்சி வரும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட டேஸ்ட்டும் மனமும் தாங்க. பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா யாரும் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் பிரியாணியை சாப்பிடும்போது நம்மள அறியாமலே, ஆஹா இந்த பிரியாணியை யாருதான் கண்டுபிடிச்சாங்களோன்னு ஒரு கேள்வி கேட்போம். கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அந்த கேள்விக்கான பதில தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பிரியாணி எங்க இருந்து வந்துச்சு, யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தான் பார்க்க போறோம். நீங்க பிரியாணியோட பெரிய ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து பிரியாணியை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிரியாணின்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரியாணின்ற வேர்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைட் பிஃபோர் குக், அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி பொரிச்சு எடுன்றது தான் இதோட மீனிங். இந்த வேர்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாரசீக மொழியில இருந்து வந்ததா சொல்றாங்க. இப்போ நம்ம பிரியாணி எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு சிறந்த கண்டுபிடிப்பையும் பாத்தீங்கன்னா அது ஆக்சிடென்டா, அதாவது எதிர்ச்சியா நடந்த ஒரு நிகழ்வா தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் எப்படி கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி தாங்க இந்த பிரியாணியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரியாணியை பத்தி 2 கதைகள் நம்பப்படுது. அந்த 2 கதைகள் பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணிக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்கு, அதாவது ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஏசியாவை ஆட்சி செஞ்ச முகலாயர்கள் அண்ட் மங்கோலியர்களும் தாங்க. இந்த பிரியாணியை பத்தி நம்பப்படுற 2 கதைகள்ல நம்ம ஃபர்ஸ்ட் கதையை பார்க்கலாம் வாங்க. மங்கோலியர்கள்ல தலை சிறந்த வீரர், மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லப்படுற டீமர் ஏசியா மேல ஒரு வாட்டி போர் தொடுத்து வந்திருக்காங்க. அதாவது ஏசியால இருக்கிற இந்தியா மேல 1398ல போர் தொடுத்து வந்திருக்காங்க. அந்த காலத்துல போர்னு வந்தா அது ஒரு சில நாட்களுக்கு இல்லாம 10, 20 ஏன் 1 வருஷத்துக்கும் போர்லாம் நடந்திருக்கு. இந்த போருக்கு சில நெறிமுறைகள்லாம் இருக்கு. அந்த நெறிமுறைகளை நம்ம சங்க இலக்கியங்கள் அப்புறம் தமிழ் நூல்கள்லாம் பார்த்திருப்போம். அது என்னன்னா, ஆயினம் அப்புறம் இந்த பெண்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போர் வீரர்கள் போர்க்களத்துல யுத்தம் செஞ்சு அவங்களோட எதிரி நாட்டை கைப்பற்றுவாங்க. இப்போ இந்த காலத்துல நெறிமுறைகள்லாம் மாறிடுச்சு. டெக்னாலஜி டெவலப் பண்ணால ஒரு போர்னு ஆரம்பிச்சா அந்த போர் முடியறதுக்கு கண்ணிமைக்கும் நொடியே போதும். அதாவது ஒரு போர் வந்தா கண்ணிமைக்கும் நொடியிலே அது முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு போருக்கு தேவையான அட்வான்ஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த போர்க்களத்துல தாங்க இந்த பிரியாணியை கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மங்கோலியர்கள் இந்தியா மேல போர் தொடுத்து வந்தப்போ அந்த போர் நீண்ட நாட்கள் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்துல டீமரோட படை வீரர்கள் போதுமான உணவு இல்லாம இந்தியாவோட காலநிலைகளுக்கு அடாப்ட் ஆகாம ரொம்பவே சோர்ந்து இருந்திருக்காங்க. இதை பார்த்த டீமர் என்ன பண்ணார்னா, இந்தியால அப்போ அதிகமான அளவுல கிடைச்ச அரிசி, அதுக்கப்புறம் இந்தியால அந்த காலத்துல ஸ்பைசஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ இந்த அரிசி, இறைச்சி, அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சமைச்சு அவங்களோட படை வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உணவு தான் பிற்காலத்துல பிரியாணியா மாறுச்சுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் பிரியாணி மேல இவ்வளோ பாசம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலின் இலக்கணமான மும்தாஜ் அதை கண்டுபிடிச்சனாலன்னு நம்பப்படுது. இந்த பிரியாணியை மும்தாஜ் கண்டுபிடிச்சனாலது என்னவோ நம்ம எல்லாருக்கும் பிரியாணி மேல இவ்வளோ பாசம். ஒரு வாட்டி மும்தாஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முகலாய வீரர்கள்லாம் இருக்கிற தளத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க இருந்த படை வீரர்கள் எல்லாரும் ரொம்ப சோர்வா பலவீனமா காணப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல அரசர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர்கள் மட்டும்தான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி போர் வீரர்கள் மற்றும் படை வீரர்கள் எல்லாரும் அவ்வளோவா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டதில்லை. இதை பார்த்து மும்தாஜ் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற சமையல் செய்யறவங்க கிட்ட ஒரு சீக்ரெட்டான ரெசிபியை சொல்லியிருக்காங்க. அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற பிரியாணி. அந்த காலத்துல அந்த ரெசிபியை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அரிசி, நெய், ஸ்பைசஸ், குங்குமப்பூ அப்புறம் இறைச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாத்திரத்துல சேர்த்து சமைச்சு அங்க இருந்த போர் வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வகையான பிரியாணி இருக்கு. பிரியாணி செய்யற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியாணிக்கு பேரும் வச்சிருக்காங்க. அதாவது பிரியாணியை எந்த ஊர்ல செய்யறாங்களோ அந்த ஊரோட பேரையும் சேர்த்து பிரியாணிக்கு வச்சிருக்காங்க. அந்த 15 வகையான பிரியாணி என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்கோலியன் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, காலிக்கட் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, லக்னோ பிரியாணி, ஆழ்காட் பிரியாணி, மியானி என்று அழைக்கப்படும் குஜராத் பிரியாணி, தலசேரி என்று அழைக்கப்படும் மலபார் பிரியாணி, இது கேரளால ரொம்ப ஃபேமஸ்ங்க. காம்பூர் என்று அழைக்கப்படும் அசாம் பிரியாணி, தஹரி என்று அழைக்கப்படும் மைசூர் பிரியாணி, பெரிய பிரியாணி என்று அழைக்கப்படும் மேங்களூர் பிரியாணி, சிந்து பிரியாணி, பட்காலி என்று அழைக்கப்படும் கர்நாடகா பிரியாணி, பாம்பே பிரியாணி அண்ட் லாஸ்டா தூக்கி என்று அழைக்கப்படும் ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத்ல மட்டும் 2 டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குங்க. இந்த 15 வகையான பிரியாணியும் லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் டேஸ்ட் பண்ணிடணும்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கும் தோணுதுங்க. அப்புறம் ரம்ஜானோட முக்கியமான நோக்கமான
பிறருக்கு கொடுத்து உதவுதல் என்ற கோட்பாட்டை நம்ம எல்லாரும் நினைவில் வச்சு இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுத்து உதவுவோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். What name is what is Mardatia? what